வணக்கம். மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற விஜய் அவர்களுக்கு தேமுதிக தலைவி அந்த அம்மா ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க, ஆதரவாக பேசினாங்க. அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசினாங்க. அதாவது இந்த 41 பேர் கூட இறந்ததுக்கு இந்த திமுகவில் இருக்க செந்தில் பாலாஜி அவர் தான் காரணம், அந்த 10 ரூபா பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரகுபதினு ஒருத்தருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தேமுதிகலாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. ரொம்ப அவர் எல்லாருமே கேவலமாக பேசுவார், இவங்களையும் ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வடிவேலு பேசுனது இருக்க மனசு ஆறல, இன்னும் கூட ஆறல. ஏன்னா அவர் எப்போதுமே தண்ணியில் தான் இருப்பார், அந்த தண்ணியில் போகிற போட்டுக்கு தான் அவர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜயகாந்தெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க விஜய் எதிர்த்து எப்படி பேசுவாங்க? அந்த மேடையில் போய் உட்காந்துருக்கும்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களேன்னு சொல்லுவாங்களா, அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களேன்னு சொல்லுவாங்களா, இல்லை அண்ணன் ரகுபதி அவர்களேன்னு சொல்லுவாங்களா, அண்ணன் வடிவேலு அவர்களேன்னு சொல்லுவாங்களா? இவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுனவங்க. எதன் அடிப்படையில் அவங்க பேசுவாங்கன்னு எனக்கு ஒரே கேள்விக்குறியாகவே இருக்குது. சரிங்க, நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க ஜனங்கிட்ட? நேற்று பாருங்கள், விஜய் அப்படியே மக்களும் நானும் ஒன்றும் சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கிட்டார் மனுஷன். அப்படியே மக்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் சப்போர்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் அவரை பற்றி ரொம்ப உயர்வாக, விஜய் அவர்களை ரொம்ப உயர்வாக பேசுகிறீங்க. நீங்கள் அங்கே தான் கூட்டணி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நீங்கள் டக்குன்னு வேற பக்கம் வந்துட்டீங்க. இப்போ எப்படி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி மீட்டிங்கில் பேசுவீங்க? அதான் இந்த தொண்டர்கள் அடிப்படையில் நானும் ஒரு கேள்வி. நானும் தொண்டனாக இருந்தேன். விஜயகாந்த் அவருடைய பரம ரசிகன். அவர் இறந்த அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாத போச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் நான். சரிங்களா? அந்த அளவுக்கு விஜயகாந்தோடைய தீவிர தொண்டன், ரசிகன் எல்லாமே நான். அதான் மனசு கேட்கல. இப்போ விஜயகாந்த் அடுத்தபடியாக விஜயை தான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் காலமாயிட்ட உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நான் நினைக்கிறேன், இந்த விஜயகாந்த் தான் விஜயோட மனசில் புகுந்து போயிட்டு பணியை தொடர சொல்லியிருப்பாரான்னு தெரியல. என்ன அதனால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இன்னும் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணல, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மாற்றத்தை அறிவிப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க, மாற்றம் ஏற்படும் என்ற நோக்கத்தில் காத்திருக்கும் விஜயகாந்த் ரசிகர்களில் ஒருவனாக, விஜயகாந்த் அவர்களின் தொண்டனில் ஒருவனாக காத்திருக்கும் சமூக ஆர்வலர்களில் ஒருவன். நன்றி. வாழ்க வளமுடன்.